சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு அவங்க பொண்ணு ரேகாவை வீட்டில் கொண்டு வந்து வச்சிட்ருக்காங்க. இவ தான் என் பொண்ணு ரேகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சிந்தாமணிக்கு ஒரு பெரிய ஆர்டர் வருது. அந்த ஆர்டர் வேணை போய் பார்த்துட்டு வரேன், பேசி முடிச்சுட்டு வரேம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணியும் ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. ஆனால் அந்த ஆர்டரும் நம்ம மீனாவுக்கு கிடச்சிருச்சு. இந்த கடுப்புலேயே திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ என் தொழிலுக்கு ஒருத்தி போட்டியாக இருக்கா. அவள் சாதாரண பூ கட்டுறவ தான். ஆனால் இப்போ பூ டெக்கரேஷனு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ எல்லா இடத்துலையும் என் பேர் தான் அடிபட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் மீனா மீனான்னு சொல்லி அவளுடைய பேர் தான் வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவங்க எப்படி அந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். அதை விட பெட்டராக பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் தான்மா டாப்பில் வருவீங்க. முதல்ல அதை யோசிங்க. அப்படி இல்லையா விட்டு கொடுத்து போங்க அப்படின்ற மாதிரி ரேகா வந்து சிந்தாமணி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் ஒன்று, அந்த மீனவன் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாக இருந்துட்டு சீதா பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. சீதாவுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும், நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து மீனாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.